100 கல்யாணம் பண்ணால் 99 பேருக்கு குழந்தை இல்லை. பூரா ஆஸ்பத்திரியை நோக்கி மறந்துக்கிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் யூ பேபின்னு பேர் வச்சுருக்கேன் ஆங்கிலத்தில், சோதனை கருத்தரிப்பு மையம் தமிழில். பிள்ளைய நாங்கள் தர்றோம், பணத்தை கட்டுங்கிறேன், புள்ள மாதிரி இருக்குமான்னு ஏன் நீங்கள் யோசிக்கலை? ஏன் இந்த வீழ்ச்சி? நாளைக்கு ஜனத்தொகை எவ்வளோ இருக்கோ அது தகுந்த சலுகை தான் வரும். இன்னமும் சில பெண்கள் திருமணத்துக்கு ஆசைப்படுறாங்க, புள்ள ஊட்டி பெற்றுக்க கூடாதுன்னு வருத்தப்படுறாங்க. தள்ளி போடுறதுனுடைய விளைவு, நீங்கள் கல்யாணம் லட்சம் வேணாலும் பண்ண முடியும், உங்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும். ஆனால் தொட்டில் கட்டணும்னா இறைவன் நினைக்க வேண்டும். இறைவன் திருவருள் இல்லை என்றால் குழந்தை எப்படி கிடைக்கும்? எத்தனை பேர் கையேந்திரம், எத்தனை பேர் மண்சோறு, எத்தனை பேர் கோயில்களுக்கு, எத்தனை பேர் மருத்துவமனைகளுக்கு, அத்தனைக்கு என்ன காரணம் என்று யாராவது யோசிச்சோமா? அப்படி இந்த நாட்டில் பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தட்டி பாருங்க, மிகப்பெரிய ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? பொண்ணு வாத்தியலப்பா, பொம்பளை பிள்ளை குணத்தில் எப்படி? குணத்தில் பசு மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தமான குணம்னு அர்த்தம். பசுமாடுன்னு சொன்னால் பால் கறக்கமானு கேட்கக்கூடாது. ஏற்றுக்கு பற்றியாவே பேசி பழகிட்டாய் நம்ம ஆள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், 5ல் 9 போகுமா வாத்தியார், உடனே மாணவர் போகாது. ஒரு எண்ணு கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாரு. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அம்புட்டு பயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போய் தான் நாடே கடலில் இருக்குது. இந்தியா 199 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி, அதுவும் எதுக்குன்னு தெரியல. ஆனால் காவிரியில் வெள்ளம் என்ன பண்ணுது? வருஷம் போகுது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு, இதுவரைக்கும் தீர்வு எட்டப்படலை. இனிமேலும் எட்டும்னு நினைக்கிறிய? ஆனாலும் நம்ம யாரையாவது விட்டு வச்சிருக்கிறோமா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி வர்றாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, காவிரி வெள்ளம் அவங்க அழகா நடந்து வந்திருக்கிறா. நடந்த காவிரிக்கு காலில் ஏதோ பிரச்சனை, நடக்க முடியல, தவந்திருக்கிறான். தவந்தவளுக்கு தவழ முடியல, அப்புறம் உருண்டிருக்கிறான். உருண்டவ கடைசியாக சொட்டு சொட்டா காவிரியில் வருஷம் பூரா பிரச்சனை. கர்நாடகக்காரங்களோட தண்ணி விட மாட்டேங்கிறேன். இப்போ திடீர்னு மேகத்தாட்டில் அணை கட்டுவேங்கிறேன். என்னென்ன அக்கப்போரு, நம்ம அதை பற்றி கவலைப்படுறோமா? யாருக்காவது அந்த சிந்தனை இருக்கா? என்ன செய்யணும்? காவிரியில் கொள்ளிடத்தில் தண்ணி வருஷம் போய் பல லட்சம் கன அடி தண்ணி தேவையில்லாமல் வீணா போய் கடலில் கலக்குது. காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் காவிரி வெள்ளம் வீணா போய் கடலில் கலக்குது. அந்த தண்ணியை சேர்த்து வச்சு நாட்டில் பஞ்சம் இல்லாமல் தண்ணி பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை. பச்சை தண்ணியை விலைக்கு விற்க புத்தி வேலை செய்யுது மனுஷனுக்கு. எவ்வளோ ஆபத்தான பயணம் பார்த்தீங்களா? குடிக்க தண்ணி இல்லை, கும்மாளம் போட தண்ணி இருக்கே எப்படி? அந்த தண்ணியை பற்றி நாங்கள் ஏங்க கவலைப்படுறோம்? எங்களுக்கு இந்த தண்ணி இருந்தால் போதுங்க. போதும், குடிச்சிட்டு செத்து தொலைங்க. அதுக்குத்தானே ஏற்பாடு பண்ணி விட்டுருக்காங்க. வேற என்ன? எத்தனை பேருக்கு ஆண்மை இல்லாமல் போச்சு? குழந்தை பிறப்பு சதவீதம். என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக இருந்தால் வலைதளத்தை தட்டி பாருங்கள். கொரோனாவுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் லட்சம் பிறப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்? குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. குடும்ப கட்டுப்பாடு மையம் 25-30 வருஷத்துக்குள்ள இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு மையம் ஏன் கொண்டு வந்தாங்க? ஜனத்தொகை கூடிட்டா உணவு பஞ்சம் வந்துடும், பற்றாக்குறை ஏற்படும் தான் கொண்டு வந்தேன். அப்படி பற்றாக்குறை வரும்னு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டை தமிழ்நாடு மட்டும் சரியாக கடைபிடித்தது, மற்ற மாநிலம் எல்லாம் சரியாக கடைபிடிக்கவில்லை. உதாரணம், அந்த குடும்ப கட்டுப்பாடு மையம் கொண்டு வந்த போது ஜனத்தொகை எவ்வளவு? இப்போ ஜனத்தொகை எவ்வளவு? காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, ஆனாலும் இல்லை, தண்ணி பிரச்சனை தீரலை. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு விருதுநகர் மாவட்டம், அங்கிட்டு தூத்துக்குடி மாவட்டம், வருஷம் பூரா வறட்சி மாவட்டம். ஏன்? மழை பெய்யலையா? ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஏன் சேர்த்து வைக்கல? தண்ணி இல்லாமல் போச்சா? இடம் இல்லாமல் இருக்கா? எந்த அக்கறையும் இல்லை இந்த மக்கள் மீது. பசப்பு வெற்று வார்த்தைகள். கற்கண்டு இனிக்கும், அது வெறுமனே சாப்பிட்டா, வேப்பனில் தடவிட்டா கற்கண்டும் கசக்கத்தான் செய்யும். எவ்வளோ பெரிய நல்லவனா கண்ணுக்கு தெரிகிறானோ, நாளாக அவனே நமக்கு தப்பானவனாக தோன்றுது. தெரியுதா இல்லையா? ஆனால் இந்த மனசு மாறுதா? மாறலை. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் இருக்கு. இந்த உலகத்தில் 2 போர் முடிஞ்சிருச்சு. உலகப் போர், முதலாவது உலகப் போர், 2வது உலகப் போர், 3வது உலகப் போர் வரும் என்று உலக நாடுகள் எல்லாம் எச்சரிக்கை விடுக்குது. உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறேன், நேற்று பார்த்தீங்களா, நாசா அறிவிச்சிருக்கு, பூமியில் நீர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தண்ணி பஞ்சம் வரப்போகுது, விரைவில் மிகப்பெரிய ஆபத்தை இந்த பூமி சந்திக்க போகுதுன்னு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். யாராவது கவலை இருக்கா? ஒரு 10 நாளைக்கு முன்னால் சகாரா பாலைவனம் பயணம் போன ஒரு பேருந்து பழுதாகி நிற்கிது. குடிக்க தண்ணி இல்லாமல் ஒரே நேரத்தில் 49 பேர் செத்து போனாங்க. பார்த்தீங்களா? பார்க்கலையா? என்ன நடக்குது இந்த நாட்டில்? தண்ணி எவ்வளவு முக்கியம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு அவளுக்கு அப்படின்னு வள்ளுவர் பாடுறாரு. 3 உலகப் போர் வரப்போகுது. 3வது உலகப் போர் எதுக்காக வரும் என்று சொன்னார்கள்? சொல்லுங்க படித்த இளைஞர்களே.
நீருக்காக மூன்றாவது உலகப் போர் சொன்ன அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது உலகப் போர் தண்ணீருக்காக வரும் என்றார்கள். அப்படியே செல்போன் எல்லாரும் வச்சிருக்க தட்டி பாருங்க. ஆப்பிரிக்காவில் வந்துருச்சு. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு மாநிலத்தில் தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அந்த தண்ணியை 2 குழுவினர் பிரித்து எடுக்கணும். எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போடுறாங்க. சண்டையில் என்ன நடக்குது தெரியுமா? நேற்று வரைக்கும் 205 பேரை சுட்டு கொண்டுட்டான் தண்ணியை தொடாதேன்னு. அவன் கையில் துப்பாக்கி வந்துருச்சு. இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஊருக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? என்ன நடக்குது? ஆனால் இந்த உலக நாடுகளெல்லாம் சென்று என் உயிர் தம்பி நீர் மேலாண்மை ராமநாதபுரம் மாவட்டம் கடைக்கோடியிலிருந்து கென்யா நாடு வரைக்கும் நாசிக் வரைக்கும் இந்த உலக நாடுகள் எல்லாம் கால்வாய்கள் கம்மாய்கள் தூர்வாரி கொண்டு நீர் மேலாண்மை கைநெடுத்து செய்து கொண்டிருக்கிறான் என் அற்புதமான அண்மை தம்பி, என் உயிர் தம்பி, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணி தாலுகா நாடியன் கிராமத்தில் பிறந்த என் தம்பி நிமல் ராகவன். அவருக்கு கொடுக்குற தொந்தரவும் இடைஞ்சலும் எத்தனை காணொலிகளை பாருங்க. என்ன பார்க்குறோம்? இதை வச்சுக்கிட்டு சும்மாவே வெட்டியா எதையாவது நல்லதை பார்க்குதா சமூகம்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த தம்பி வருத்தப்பட்டு சொல்கிறார், அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து அனுமதி கேட்டால் இழுத்தடிக்கிறாங்களாம்ல. என்னத்தை சொல்கிறது? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தயவு செய்து உணர்வோம். நாளைய சமுதாயத்திற்காக என்ன வைத்து விட்டு செல்ல போகிறோம்? வாடகையான வீடு, இந்த பூமி என்ற பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை பக்குவமாக கொடுக்கணும். அதிகமாக புழுக்கம் வியர்வை வந்தது, கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துருச்சு. அதிகமான ரொம்ப நெருக்கடி நிலை என்றால் ஒரு புரட்சி ஏற்படும். அதிகமான இந்த பூமிக்கு ஆபத்துனா பூமி தன்னை தகவமைத்து கொள்ளும். இது இயற்கையினுடைய விதி. அந்த இயற்கையின் விதிப்படி என்ன செய்யும்? அதிகமாக அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல்தலை என்று வள்ளுவர் பாடுறார். நீங்கள் எவ்வளவு வெட்டினாலும் கொத்தினாலும் பூமி தாய் தாங்கிக்கிட்டே இருக்கிறா, ஒரு அளவுக்கு தான் தாங்குவா. எல்லாம் மீறி போனால் தலையை அப்படி ஆட்டினான்னா தவிடுபடி ஆகி போங்கிறத உணருங்கள். அதனால் தயவு செய்து நாளைய தலைமுறைக்கு நல்லதை செய்து நல்ல விதமாக வாழ வைக்க முடிவெடுப்போம். ஆகினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 5:30 வயதில் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். அன்பு பிறந்து விட்டோம் அன்ப வளர்த்து விட்டோம். அங்கு பிறந்து விட்டோம் பெரும் அந்த வளர்த்து விட்டோம். மனது துடிக்கிறது மயக்கம் பிறக்கிறது. அழுது லாபம் என்ன? அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அவனை மறந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த உறுதி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் இளங்கிட்டோ கடமை என அழைத்தோ நான்கு சுவத்துக்குள்ளே இவன் அத்தியமாடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே
பயணம் செய்தார் விதியின் இடங்களிலே விரைந்து பயணம் செய்தார் மதியும் மயங்குதடோ